Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ருசி ட்ரேடிங் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி. நம்ம சென்செக்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ மற்ற நாலு இண்டெக்ஸ்க்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மார்க்கெட் எப்படி நம்ம லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு சொல்லி பார்க்கலாம். இந்த லெவல்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா கைஸ். நிஃப்டி வந்து இன்னைக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனால், கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக மேலே போல் ட்ரை பண்ணியிருக்கேன். கேப் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த தான் நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷனுக்கு ஒரு கேண்டில் போட்டிருக்கேன். கேண்டில் ஸ்டிக் படிச்சு உங்களுக்கு தெரியும். டேரெக்டாக அங்கேருந்து ஃபுல் செல்லிங் தான். நான் என்ன நினச்சேன், ஃபர்ஸ்ட் லைனில் திரும்பிடுவான், அட்லீஸ்ட் செகண்ட் லைனில் இங்கேயாவது திரும்புகிறான் அப்படின்னு நினச்சேன் நான். பட் என்ன பண்ணல, இன்னைக்கு ஹெவி செல்லிங் ப்ரெஷர்னால என்ன பண்ணிட்டான், மேலே ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்துட்டு மறுபடியும் டேரெக்டாக கீழே இறங்கி நம்மளோட செகண்ட் லைனில் தான் க்ளோசிங்கும் வச்சுருக்கான் பாருங்க கைஸ். ஓகேங்களா, எவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு கைன் பாருங்கள். இப்போ இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து பெருசாக தான் இருக்கும். ஆனால் டைமிங் ரொம்ப இன்றைக்கி, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே வந்தான். இந்த ஒரு ரேலி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் எடுத்திருக்க புட் ஆப்ஷன் வந்து 24,900. ஓகேங்களா, காலையிலேயே நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது இது ப்ரீமியத்தில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ருபீஸில் என்ட்ரி எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் 215 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கான். ஆல்மோஸ்ட் 340% ரவுண்டாக வந்து ஒரு 300% கூட வச்சாலுமே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 100% ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து அதே மாதிரி தான், சேம் ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பனில் வச்சான், ஆனால் என்ன பண்ண முடியல, மேலே போக ட்ரை பண்ணால் போக முடியல. டேரெக்டாக நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபாலு, மறுபடியும் சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான், முடியல, மறுபடியும் ஃபால். இப்போ நிஃப்டி பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டெஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபால், சப்போர்ட் ஜோனில் எவ்வளோ நேரம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள், முடியல, ஃபால். டேரெக்டாக வீக்லி ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு க்ளோசிங். மிட் கேப் நிஃப்டி ஃபுல்லாகவே ஃபால் தான், வீக்லி ஜோன் வந்து க்ளோசிங். ஓகேங்களா கைஸ். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து 11% ஃபால் ஆகிருக்கான். ஓகேங்களா, எஸ்கார்ட்ஸும் ஓகே, சிபிஆரும் வீக்லி ஜோனும் ஒரே ஜோன் தான் இருந்திருக்குது, அங்கேருந்து ஃபாலு. டிவிஸ் லேபு கரெக்டாக பாருங்க, நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்மளோட சிபிஆரோட 6 வரைக்கும் போயிருக்கான். அதுக்குலேயும் சைடு வேஸ் தான். எல்டி பாருங்க, சிபிஆரோட S3லேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கான். ஓகேங்களா, பெல்லு ஓப்பன் ஹை ஃபால், யூபிஎல் ஃபாலு, எல்ஐசி இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே ஃபால் தாங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்மளோட ரெசிடென்ஸ் ஒன்று எப்படி டச் ஆகிட்டு அங்கேருந்து பெரிய ஃபால். ஓகேங்களா, எஸ்பிஐ லைஃப்பும் பாருங்கள், டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கேண்டில் போட்டிருக்கோம், செல்லிங்க்கு ஃபால். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம நார்மல் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். அதில் வந்து 47 ஸ்டாக் சம்திங் இருந்துச்சு. அதில் வந்து எஸ்பிஐன்னு, ஆர்இசி லிப்ட், இன்னைக்கு நிறைய ஸ்டாக் ரேலி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1% மேலே கீழே வந்ததுனால எல்லா ஸ்டாக்குமே ரேலி ஆயிடுச்சு 2 to 3% மேலே. ஓகேங்களா, 2 to 3% மேலே ரேலி ஆயிடுச்சு எல்லா ஸ்டாக்ஸுமே. மேலே போன ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து மீதி இருக்க லெவல் ஸ்டாக்ஸில் மேலே போன ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை, கீழே தான் ரேலியாக இருக்குது மறுபடியும் எல்லா ஸ்டாக்கும். பாரத் ஃபோர்ஜு, டாடா கெமிக்கலு, ஏபிபி எல்லாமே மேக்ஸிமம் கீழே தான் ரேலி ஆகிருக்கானு. ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக போயிட்டு மந்த்லி ஜோனும் டெய்லி ஜோனும் அங்கே இருந்துருக்குது. ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கேன், ஹை கட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஜோனு ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்கு, டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக அங்கேருந்து ஃபால். ஓகேங்களா, இது பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக கோல் போல் ஒர்க் ஆயிருக்கானு. சிபிஆரோட R3 டேரெக்டாக ஃபால். அவ்வளோதாங்க கைஸ். நம்ம நாளைக்கு லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பெரி. ஸோ அதோட லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ். நம்ம மண்டே வந்து 4 இண்டெக்ஸ்க்கு லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். இந்த லெவல்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் டே ஹை டே லோவர் கேண்டில் ஸ்டிக் ஹை லோ வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி இங்கே வந்துருக்கனால இது டே ஹை மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது, அதுலேருந்து வர வேல்யூஸை தான் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ். நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து
25,008. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,166. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,692. செகண்ட் சப்போர்ட் வந்து 24,534. ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,303. சாரி, இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,951.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,303. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,248.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 49,897. ஓகேங்களா. ஃபின் நிஃப்டி வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். நாளை மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் பார்க்க சொல்றது, பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஃபின் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,678.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,807. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,421.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,293. ஓகேங்களா. அடுத்து மிட் கேப்புக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,140.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,206. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 13,009.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 12,944. ஓகேங்களா. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் மூவ் கொடுத்துட்டான். மண்டே மூவ் இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரியனிங் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் வந்து மண்டே வந்து இன்சைன் ஆர்ஓசிபிஆர் வந்துருக்கு ஸ்டாக்ஸ், பிவிஆர் ஐநாக்ஸ், எம்எஃப்எஸ்எல். ஓகேங்களா. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு 7 ஸ்டாக்ஸ் கொடுக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான் இது. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்க ஸ்டாக்ல. ஓகேங்களா. அடுத்து கோஃபோர்ஜ்ல இருந்து எல்டி வரைக்கும் இதில் வந்து ஒரு 17 ஸ்டாக் இருக்கு. அந்த 2 ஸ்டாக் இதில் இன்க்ளூடட். அப்போ அதை எடுத்துட்டோம்னா 15 ஸ்டாக்ஸ். இந்த ஒரு 15, அதில் ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு 20 to 25 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 to 8 ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா கைஸ். ஓகேவா. என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் போடுவோம். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே மினிமம் 50% தான் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் நம்மளோட ஸ்டாக்ஸ்ல இருந்தாலும், இல்லைனா நம்மளோட நிஃப்டி இல்லாட்டி இண்டெக்ஸ்லேருந்து எதுல இருந்தாலுமே மினிமம் 50% நம்மளோட அனலிசிஸில் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஓகே கைஸ். வேறு ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள். சஜஷன் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுனால அதை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ். நாலேஜை டெவலப் பண்ண நம்மளே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் கைஸ். ஓகேங்களா. நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே கைஸ். டேக் கேர். பை பாய்.